ஜூன் மாதம் 2ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள். இன்று ஒரு முக்கியமான நாள். பொதுவாக தீவிரவாத இயக்கங்களால் கலை இலக்கிய பொக்கிஷங்கள் எரித்து பொசுக்கப்படுவது ஒன்றும் புதிதல். ஆனால் உலகத்தில் எங்கேயாவது யாழ் நூலக எரிப்புக்கு முன்னர் நூலகம் ஒன்று அரச அனுசரணையில் எரிக்கப்பட்டதாக தகவல் இல்லை. சரியாக 45 ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோன்ற ஜூன் 2ஆம் திகதி காலையில் வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நூலகம் அதன் விலை மதிப்பற்ற புத்தக குவியல்களோடு சாம்பலாகி முடிந்திருந்தது. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி யாழ் நூலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அந்த பதபதைக்கும் தீ அணைவதற்கு 2 நாட்கள் எடுத்தன. ஆனால் அந்த தீயை ஏற்படுத்திய காயங்களை 45 வருடங்கள் கடந்த போதிலும் சுகப்படுத்த முடியவில்லை. சமூக ஊடக பொதுவெளி எங்கும் யாழ் நூலக எரிப்பு நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த துயர காண்டம் இளம் தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வெள்ளையும் சொல்லையுமாய் ஆட்சி செய்தவர்களின் கோட் சூட் கனவான்களின் கொடூர பக்கங்கள் உரித்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இலங்கைக்கு நிரந்தர அவமானத்தை பெற்றுத்தரவும் உலக அரங்கில் ஒரு ரத்தம் புசிக்கும் அகோரி தேசம் என்ற பிம்பம் ஏற்படவும் 1981ஆம் ஆண்டு யாழ் நூலக எரிப்பும் 1983ஆம் ஆண்டு தமிழ் படுகொலையும் காரணமாக அமைந்தது. தமிழர்களினுடைய வாழ்வின் தலைவிதியை தீர்மானித்த இந்த 2 பேரழிவுகளுக்கும் அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சி அரசின் சகல ஆசீர்வாதமும் இருந்தது. 1983இல் நடந்த இன அழிப்பை விட கொடூரமான ஒன்றுதான் 81ஆம் ஆண்டு நடந்த யாழ் நூலக எரிப்பு என்று சொல்வோர் இருக்கிறார்கள். 83இல் ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். ஆனால் 81ஆம் ஆண்டு ஒரு சமூகத்தின் அறிவு தளத்தை தீர்மானிக்கும் கலங்கரை விளக்கம் கொளுத்தப்பட்டது. வாசிப்பு ஒரு சரித்திரத்தை உருவாக்குகிறது, அரசியலை நிர்மாணிக்கிறது, மாற்று சிந்தனையை தூண்டுகிறது, கனவுகளை விசாலப்படுத்துகிறது, மனித நேயத்தை அறத்தை போதிக்கிறது. கோடான கோடி கூட்டுப்புழுக்கள் பட்டாம்பூச்சியாகுவது போல புத்தக வாசிப்பு ஒரு மனிதனை மேதையாக்குகிறது. புத்தகங்கள் உருவாக்கும் தலைமுறைதான் உலகத்தை மேம்படுத்தும். உலகத்தில் நடந்த அத்தனை பெரும் புரட்சிகளின் பின்னணியிலும் வாசிப்பாளர்கள் இருந்தார்கள். ரஷ்யாவில் ஜார் மன்னர்களினுடைய ஆட்சியில் ஏழை தொழிலாளி ஒருவன் தும்முவதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்ற துயரத்தை சொன்ன ஒரு சிறுகதை தான் ரஷ்ய மக்கள் புரட்சியின் ஆரம்ப கொந்தளிப்பாக அமைந்தது. புத்தகங்களை கொளுத்தினால், வாசிப்பின் மீது குண்டு போட்டால் தமிழ் சமூகம் வெறும் நடைபிணங்கள் போல ஆகிவிடும் என்று நினைத்தார்கள் அப்போதைய ஆட்சியாளர்கள். இத்தனைக்கும் இவர்கள்தான் துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் சூரர்கள் எனப்படுகிறார்கள். திறந்த பொருளாதாரத்தின் மூலம் இலங்கையை உலகத்துடன் இணைத்த மேதாவிகள் என்று ஒரு சிலரால் போற்றப்படுகிறார்கள். ஆசியாவின் நரி என்று நாமகரணம் சூட்டப்படுகிறார்கள். இதெல்லாம் மேல்பூச்சுக்குத்தான். இவர்களுடைய வெள்ளை பக்கங்களை விட கருப்பு பக்கங்கள் அடர்த்தி கூடியவை, கனதியானவை. இவர்கள்தான் 1,00,000 புத்தகங்களை எரித்தவர்கள். இன்றைய மூத்த தலைமுறையில் சிலர் தமது சொந்தங்களை, உறவுகளை இழந்த துயரங்களை மீட்டும் போது அதை ஒரு செய்தியாக கடந்துவிட்டு யாழ் நூலக எரிப்பு பற்றி சொல்லும்போது கண்முன்னே எங்கள் வரலாறு எரிக்கப்பட்டதை பார்த்தவர்கள் நாங்கள் என்று உடைந்து போவார்கள். அத்தனை வேதனையான சம்பவம் அது. புத்தகங்களை எரிப்பது என்பது ஒரு கொடூர குற்றம். யாழ் நூலக எரிப்பின் முழு பின்னணியையும், இலங்கை அரசியலுக்குள் நுழைந்த பாதாள கலாச்சாரத்தையும் ஆழமாக விவரிக்கும் ராவய பத்திரிகையின் முன்னாள் ஊடகவியலாளர் நந்தன வீரரத்னவின் யாப்பனைய கினி லேம, அதாவது யாழ்ப்பாணத்தை தீயிடுதல் என்ற புத்தகம் இருக்கிறது. அதில் முழு கோர தாண்டவமும் தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 81ஆம் ஆண்டு தன்னால் வெல்லவே முடியாத யாழ் மாவட்ட சபை தேர்தலை குழப்பி அடிக்க முழு வீச்சில் இறங்கிய ஜனாதிபதி ஜேஆர் தனக்கு மிக நெருக்கமான நபர்களான மருமகன் ரணில் விக்ரமசிங்க மற்றும் காமினி திசாநாயக்க, காமினி ஜெயவிக்ரம பெரேரா போன்ற அமைச்சர்களுடன் சதி ஆலோசனையில் ஈடுபட்டதாக சொல்கிறார் ஊடகவியலாளர் நந்தன வீரரத்ன. குருநாகலில் வைத்து யாழ் தேவியில் குண்டர்களை ஏற்றும் வீரதீர பொறுப்பு காமினி ஜெயவிக்ரம பெரேராவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. குண்டர்களுக்கும் பாதாள உலக கேடிகளுக்கும் மேலதிகமாக இதற்கென்றே பிரத்யேகமாக விசுவாசமான போலீஸ் இராணுவம் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்படுகிறது. எல்லாம் மிக திட்டமிடப்பட்ட மிலேச்சத்தனம். உப்பு பெறாத ஒரு தேர்தலுக்கு இவ்வளவு பேர் எதற்கு என்ற கேள்விக்கு பதில்தான் எப்படியாவது எந்த வழியிலாவது வெல்ல வேண்டும் என்ற ஜேஆரின் அகங்காரம். ஐக்கிய தேசிய கட்சியுடன் 3 காமினிகள் பங்கு கொண்ட எரிப்பு இது.
காமினி ஜெயவிக்ரம பெரேரா ஆட்களை ஏற்றி அனுப்பும் ஒத்தாசையோடு நின்றுவிட்டார். காமினி லொக்குகேயும் அப்போது யாழ்ப்பாணம் போயிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அப்போது அவர் ஆளும் கட்சியின் பொருட்படுத்தக்கூடிய பதவியில் இருந்தவர் அல்ல. காமினி திசாநாயக்க சம்பவம் நடந்தபோது யாழ்ப்பாணத்தில் இருந்தார். காமினி ஜனாதிபதி ஜேஆரின் அமைச்சரவையில் பிரபல அமைச்சர். மகாவலி அபிவிருத்தி எல்லாம் அவரது கைகளில்தான் இருந்தது. ஜேஆரின் தீவிர விசுவாசியும் கூட. காமினி திசாநாயக்க, சிரில் மெத்யூ, பெஸ்டஸ் பெரேரா, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் யாழ்ப்பாணம் போய் செய்த முதல் வேலை தேர்தல் கடமைக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் துரத்தியதுதான் என்று எழுதுகிறார் ஊடகவியலாளர் நந்தன வீரரத்ன. அது யார் இட்ட கட்டளையோ தெரியவில்லை. யாழ்ப்பாணம் முழுக்க சுற்றித் திரிந்த 1000க்கு மேற்பட்ட ஐதேகா குண்டர்கள் யாழ் நூலகத்துக்கு பட்டப்பகலில் தீ வைத்தது. நூலகம் பற்றி எரிந்து கொண்டிருந்த போது இந்த அமைச்சர்கள் 4 பேரும் யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள். இது பாராளுமன்ற ஹன்சாடிலும் பதிவாகி இருக்கிறது என்கிறார் நந்தன வீரரத்ன. 81ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடந்த வன்முறைகள் தொடர்பான 2 நாள் விவாதம் பாராளுமன்றத்தில் நடந்தது. இதன் போது உரையாற்றிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கம்பஹா தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் SD பண்டாரநாயக்க இப்படி சொல்லியிருந்தார். அதாவது, சபாநாயகர் அவர்களே, எனது கட்சியின் தலைவி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க என்னை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி நிலைமைகளை அவதானிக்கும்படி பணித்திருந்தார். நான் அங்கே நாக விகாரையின் தலைமை மதகுரு பேராயர் பிஷப் மற்றும் பொதுமக்களை சந்தித்தேன். யாழ் மாவட்ட சபை தேர்தல் நடந்து கொண்டிருந்த போது காமினி திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க, பெஸ்டஸ் பெரேரா, சிரில் மெத்யூ ஆகியோர் அங்கே இருந்தார்கள். இதை என்னோடு பேசிய மத தலைவர்களும் பொதுமக்களும் உறுதிப்படுத்துகிறார்கள். மேலும் அவர்கள் இந்த 4 அமைச்சர்களும் 150 தேர்தல் அதிகாரிகளை கடமைகளை செய்ய விடாமல் துரத்தி அடித்தார்கள் என்றும் சாட்சி பகர்கிறார்கள் என்று உரையாற்றியிருந்தார் SD பண்டாரநாயக்க. SD பண்டாரநாயக்க உரையாற்றும் போது ரணில், காமினி எல்லாம் சபையில் இருந்தார்கள். ஆனால் யாருமே எதுவுமே பேசவில்லை. யாரையோ பற்றி பேசுகிறார்கள் போல அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். காமினி திசாநாயக்க எழுந்து தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனின் வீடு எரிக்கப்பட்டதுக்கு மட்டும் வருத்தம் தெரிவித்துவிட்டு அமர்ந்து கொண்டார். இந்த விவரங்கள் எல்லாம் பாராளுமன்ற ஹன்சாடில் அப்படியே இருக்கின்றன. சரி, யாழ் மாவட்ட சபை தேர்தலுக்கு என்ன நடந்தது? ஜூன் 4ஆம் தேதி யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 4 நாள் கடந்த நிலையில் பதட்டத்துக்கு மத்தியில் தேர்தல் நடந்தது. வாக்குப்பெட்டிகள் பலவும் மாயமாகி இருந்தன. இழுவரிகளுக்கு மத்தியில் 12 நாட்கள் கழித்து பெறுபேறுகள் வந்தன. இந்த வெறியாட்டங்களுக்கு சிறிதும் அச்சப்படாமல் மக்கள் ஆளும் ஐக்கிய தேசிய கட்சியை நிராகரித்தார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி பெற்ற வாக்குகளின் 10% கூட ஐக்கிய தேசிய கட்சியால் பெற முடியவில்லை. யாழ் நூலக எரிப்பின் சூத்திரதாரிகள் பற்றிய விவரங்களை 10 வருடம் கழித்து ஜனாதிபதி பிரேமதாச ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தினார். இது முழுக்க ஐக்கிய தேசிய கட்சியின் உள்வீட்டு வெடிப்பால் உருவான ஒரு விவகாரம். ஜேஆர் காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த காமினி திசாநாயக்க, லலித் அதுலத் முதலி போன்றோருக்கு பிரேமதாசவின் கீழ் பணிபுரிய முடியவில்லை. சாதிய சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட பெரிய ஒரு கதை இது. பிரேமதாசவுக்கு எதிராக காமினி திசாநாயக்க தரப்பு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து பதவி நீக்க முயற்சி செய்த போதிலும் அதுவும் பலனளிக்கவில்லை. இதை முளையிலேயே கிள்ளி எறிந்தார் பிரேமதாச. காமினி, லலித் போன்றோருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளும் பறிபோயின. நம்பிக்கையில்லா தீர்மானம் பரபரப்பு எகிரி இருந்த சமயம் புத்தளம் முஸ்லிம் கல்லூரியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய ரணசிங்க பிரேமதாச என்ன சொன்னார் தெரியுமா? 1981ஆம் ஆண்டு யாழ் மாவட்ட சபை தேர்தல் நடந்தபோது எமது கட்சியைச் சேர்ந்த சிலர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காடையர்களை துணைக்கு அழைத்துச் சென்று அதனை குழப்பி அடித்தார்கள். சொல்ல முடியாத அநீதிகளை இழைத்தார்கள். விலை மதிப்பற்ற புத்தகங்களையும் நூலகத்தையும் அளித்தவர்கள் இன்று எமது முயற்சிகளுக்கு தடையாக இருக்கிறார்கள் என்று வெளுத்து வாங்கினார். 81ஆம் ஆண்டில் நடந்த யாழ் நூலக எரிப்புக்கு 10 வருடங்கள் அமைதி காத்த பிரேமதாச 91ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன் இருப்புக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற ரூபத்தில் சவால் ஒன்று உருவாகும் வரை வாய் திறக்கவே இல்லை. இதெல்லாம் ஜேஆருக்கு தெரியாமல் நடக்கவில்லை என்று பிரேமதாசவுக்கும் தெரியும். அப்போது பிரதமராக இருந்த பாவத்துக்காக அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அதை அவர் செய்யவில்லை. ஜனாதிபதியாக ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்திருக்கலாம். அதையும் அவர் செய்யவில்லை. வழக்கமான இலங்கைக்கே உரித்தான மேடை பேச்சு அரசியலை செய்துவிட்டு ஓய்ந்து கொண்டார் ரணசிங்க பிரேமதாச. யாழ் நூலக இருப்பின் தணல்தான் அடுத்த கட்ட இலங்கை அரசியலை தீர்மானித்தது. இத்தனை அழிவுக்கு பிறகும் ஜேஆர் விடவில்லை. அவருக்கு யாழ் மாவட்ட சபை தேர்தல் முடிவுகளை ஜீரணிக்கவே முடியாமல் இருந்தது. யாழ் நூலக இருப்பு என்ற உச்சபட்ச அவலம் நடந்த அடுத்த வருடம், அதாவது 82ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜேஆர் வெற்றி பெற்றார். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் குடியுரிமையை ஜேஆர் அரசு பறித்திருந்ததால் அவர் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை.
அவரது சுதந்திர கட்சி சார்பாக ஹெக்டர் கொப்பேகடுவ போட்டியிட்டார். ஆனால் இந்த தேர்தலில் கிடைத்த 52% வெற்றியை பற்றி தீவிரமாக யோசிக்க தொடங்கினார் ஜேஆர். பிரதான வேட்பாளர் ஸ்ரீமாவோ களத்தில் இல்லாமலேயே இவ்வளவுதான் பெற முடிந்திருக்கிறது. சந்தேகமே இல்லை, சிங்கள மக்கள் மத்தியில் அரசு மீதான வெறுப்பு படரத் தொடங்கியிருக்கிறது. இந்த லட்சணத்தில் பார்லமெண்ட் தேர்தலுக்கு போனால் 6இல் 5 பலத்துடன் இருக்கும் தன்னுடைய அரசு ஒரு சாதாரண பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளும் என்று கலவரமானார் ஜேஆர். இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அரசியல் சாசனத்துக்குள் புகுந்து மக்களின் இறையாண்மையை கொள்ளையடிப்பது என்பது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் புதிய விடயமே அல்ல. அதிகாரம் இல்லாத போது ஐரோப்பிய தலைவர்களை விட ஜனநாயகவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளும் இவர்கள் அதிகாரம் இருக்கும் போது தேர்தல்களுக்கு செய்த அக்கிரமங்களின் பட்டியலை தனியே போடலாம். பார்லமெண்ட் தேர்தலுக்கு பதிலாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி பார்லமெண்டத்தின் ஆயுளை மேலும் 6 வருடங்களுக்கு நீடிக்க முன்வந்தார் ஜேஆர். நாட்டின் நிலையான அபிவிருத்திக்கு எந்த வகையிலும் குந்தகம் ஏற்படக்கூடாது என்றும் இதே அரசு தொடர்வதே அதற்கு சால சிறந்தது என்றும் ஜேஆரால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. ஆட்சியின் ஆயுளை அடுத்த 6 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என்றால் விலக்கு, அதற்கு ஓட்டு போட வேண்டும். தேவையில்லை எனில் குடத்துக்கு ஓட்டு போட வேண்டும், அவ்வளவுதான் விஷயம் என்றார் ஜேஆர். சர்வஜன வாக்கெடுப்பு நடந்த தினம் பெரும் வன்முறையும் அச்சமும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. தப்பி தவறி சர்வஜன வாக்கெடுப்பில் தோற்றால் பார்லமெண்ட் தேர்தலை நடத்த வேண்டி வரும். அப்படி ஒரு தேர்தல் நடந்தால் மக்கள் வீரியத்துடன் எதிர்ப்பை காட்டுவார்கள். ஆகவே விடக்கூடாது என்று சுழன்றார்கள் தேசம் முழுக்க இருந்த வன்முறையாளர்கள். ஆயிரக்கணக்கானோரின் வாக்காளர் அட்டைகள் பறிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. வாக்கெடுப்பு நடந்த நிலையங்களில் மாற்று கட்சிக்காரர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். பல வாக்குச்சாவடிகள் பகல் 12 மணியாகும் போது ஐக்கிய தேசிய கட்சி குண்டர்களினுடைய ராஜதானியாகின. கடைசியில் பார்லமெண்டத்தினுடைய ஆயுளை மேலும் 6 வருடங்களுக்கு அதிகரிக்கும் தீர்மானம் வென்றதாக அறிவிக்கப்பட்டது. இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம், இத்தனை கலைவரங்களுக்கு மத்தியிலும் 7 மாவட்டங்களில் ஜேஆர் தோல்வி அடைந்ததுதான். அதுவும் வடமாகாணத்தில் ஜேஆரை முழுதாக கழுவி துடைத்தார்கள். இந்த தோல்வி ஏற்படுத்திய ஆத்திரமும் 83ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலைக்கு தீனி போட்டது என்று சொல்ல வேண்டும். 83 இனப்படுகொலை என்பது வெறும் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுக்கு நடந்த திடீர் வன்முறை அல்ல. அதுவும் முழுக்க முழுக்க மற்றொரு அரச அனுசரணை கொடூரம். யாழ் நூலக எரிப்பின் நினைவுகளை மீட்கும் வகையில் நந்தன வீரரத்ன ஒரு அபூர்வமான ஃபேஸ்புக் பதிவொன்றை கடந்த 1ஆம் தேதி எழுதியிருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு தீ வைத்து 45 வருடங்கள் ஆகின்றன. அதை வழிநடத்தியவர்களில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு ஹனுமானான அன்றைய தொழில் மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் மீண்டும் அதிகாரத்தை கேட்பது முழு நாட்டுக்கும் தீ வைப்பதற்கா? நந்தன வீரரத்ன யாரை சொல்கிறார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.